ஏற்கனவே விஜய் மல்லி 2 பேருமே வெண்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாங்க. வெண்பாவை எப்படியாச்சும் மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு சமயங்களுமே போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ தீபன் மூலமாக ஏசிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. விஜய் மல்லிக்கு வீட்டுக்கு வரதுக்கு விருப்பமே இல்லை, அவங்களுமே நின்று தேடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிக்கிட்டதால் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அடுத்து ஒரு பிரச்சனை காத்து இருக்குது. ஏன்னா இந்த ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற தீயில எண்ணெயை தூக்கி ஊத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது போல தான் இந்த ராஜி வீட்டில் உட்காந்துட்டு விஜய் மல்லிக்கு எதிராக என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களே பாவம் குழந்தைய காணாமல் தேடிட்டு இருக்கிறாங்களே, பேசாமல் அவங்க தேடிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. தன்னோட சொந்த தம்பியாக இருந்தாலுமே அவங்க நல்லா இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதால இப்போ கதிரேசனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. உங்க பேத்திய விஜய் மல்லி 2 பேருமே தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லவுமே கதிரேசன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ ஸ்டோரிக்குள்ள வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா கதிரேசன் இருக்கிறாங்க. கதிரேசன் பயங்கரமா கோபத்தை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. என் பேத்தியை பார்த்துக்கிற லட்சணம் இதுதானா, இதற்காகத்தான் இந்த மல்லியை கல்யாணம் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குற கேள்விக்கு இப்போ விஜயால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. மல்லியுமே அமைதியாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மல்லி தொலைச்சிட்டாங்க, மல்லி பண்ணதுமே தப்பு அப்படிங்கிறதால இந்த இடத்துல அவங்க பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிங்கிற சமயத்தில் கூடிய சீக்கிரம் வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியும், ஸ்டோரியுமே பாசிட்டிவ் ட்ராக்ல கொண்டு போவாங்க. அப்படிங்கிற சமயத்தில் நிச்சயமாக வெண்பாவை மீட்டு கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். வெண்பாவுமே இப்போ மயக்க நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் 2 நாளைக்கு வெண்பாவை அதே இடத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லேடியுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதால வெண்பா நிச்சயமாக கண் முழிச்சு பார்க்க தான் செய்வாங்க. அங்கே இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே முயற்சிகள் எடுக்க தான் போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.